வணக்கம் நண்பர்களே. ஒரு அரசியல் கட்சியில் ஒரு தனிநபர் இணைவது என்பது ஒரு பிரபலமானவரோ இல்லை பிரபலம் இல்லாதவரோ ஒருவர் ஒரு அரசியல் கட்சியில் இணைவது என்பது தனிப்பட்ட உரிமை. அது அந்த கட்சி சார்ந்த முடிவு. ஆனால் காளியம்மாள் என்ற நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி அவர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். என்ன நன்மை? நான் ஒரு உதாரணத்தை தலைப்பிலேயே வைத்திருந்தேன். சாம்பார் பாத்திரத்தில் மீன் குழம்பு தயாரிக்க முடியுமா? இதை ஏன் இப்படி இந்த ஒரு தலைப்பு வச்சுருந்தேன் அப்படின்னா, அதிமுகவினுடைய அடிப்படை கோர் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அடிப்படை சிந்தனைகள் அது முற்றிலும் வேறு. காளியம்மாள் தன்னை இப்படி ஒரு ஒரு விதமாக காட்டிக்கிட்டாங்க. எப்படிப்பட்டவங்க, அதாவது அரசியலில் அவருடைய தளம் என்ன என்பதை அவர் காட்டிக்கொண்டவர். அவர் எப்படி போய் அதிமுகவில் அவங்க போய் பேசி இவங்க வந்தால் நன்மை செய்வாங்கன்னு சொல்லி எதிர்ப்பதம் இல்லையா? இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கி அதில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவரோடு பணியாற்றியவர் காளியம்மாள், யார் சீமானோட. திடீர்னு இந்த அதிமுக நல்ல ஆட்சி செய்யும், இவங்க அது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா? நான் அவங்க உண்மையிலேயே அதிமுக நல்லா செய்வாங்களா, அது வேறு விஷயம். இவங்களால் அப்படி பேச முடியுமா? அப்படி பேசினால் அது மக்களிடம் சென்றடையுமா? இன்னொன்று, காளியம்மாளுடைய பேச்சுக்களை நான் கவனித்திருக்கிறேன். அவர் உயர்ந்த அறிஞர்களுடைய பொன்மொழியை மேற்கோள் காட்டுவார். யாரோ ஏதோ ஒரு வரலாற்று பதிவில் சொன்ன வார்த்தைகளை எடுத்து பேசுவார். அவர் சுய சிந்தனை உள்ளவரா அது தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்றை மேற்கோள் காட்டி தன்னை பற்றிய ஒரு பிம்பத்தை, தான் ஒரு அறிவு சார்ந்த சமூக செயற்பாட்டாளர் அல்லது ஒரு சிந்தனை வளம் கொண்ட சமூக செயற்பாட்டாளர் அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்கொள்வாரே ஒழிய, அவர் அப்படி சுய சிந்தனையோடு பேசக்கூடிய நபராக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருந்தால் கூட அதிமுக போன்ற கட்சிகளுக்கு தகுந்தாற்போல் தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியும். உதாரணமாக நாஞ்சில் சம்பத் அவர்கள், ஐயா நீண்டகால திராவிட பேச்சாளர். அவர் இன்னைக்கு போய் சேர்ந்திருக்கிறது விஜய் கட்சி. அப்பட்டமாக தெரியுது. அவருடைய பொழப்பு பேசி அதாவது பிரசங்கியவர். ஸோ அவர் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா பேசுகிறாரு அப்படிங்கிறதுல அவர் ஓகே, எக்ஸ்பர்ட். அவர் தாவேகாவின் புகழ்படியாக மாற மாட்டார். அவருக்கு இருக்கும் மிசம் வேறு. அவர் நன்கு வாசித்து அறிந்து அந்த வாசிப்பு பழக்கத்தோடு கூடிய ஞானம் உள்ளவர். காளியம்மாள் போன்றவர்களையெல்லாம் இந்த அதிமுக சேர்த்து மேலே நினைக்கிறது, இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு தான். இருந்தாலும் கட்சிகளுடைய செயல்பாடுகளை பற்றி நாம் நடுநிலையாக விமர்சிப்பதால் இதை பேசுகிறோம். தொடர்ந்து கவனிப்போம் என்ன நடக்கிறது என்று. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.